Your time starts now. இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது வந்து சொல்ல போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பேர் வந்து சுமதி, 2ஆம் ஆண்டு மாணவி, அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை, சென்னை. இன்னைக்கு நான் வந்து நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலேட்டரி டி செல்ஸ், ஒழுங்குமுறை டி செல்கள். அதாவது ஒழுங்குமுறை டி செல்கள், ரெகுலேட்டரி டி செல்ஸ் அப்படிங்கிறது டி லிம்போசைட்டுகளோட ஒரு சிறப்பு வகை. அதுவும் இல்லாம CD4 டி லிம்போசைட்டுகளோட ஒரு சிறப்பு வகை. டி லிம்போசைட்டுகள் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தரக்கூடிய ஒரு செல்ஸ் தான் வந்து செல்கள் தான் வந்து டி லிம்போசைட்டுகள். அதாவது வெள்ளை ரத்த அணுக்களோட ஒரு வகை தான் வந்து டி லிம்போசைட்டுகள். அதோட சிறப்பு வகை தான் ரெகுலேட்டரி டி செல்கள். இது வந்து நோய் எதிர்ப்பு சமநிலையை வந்து பாதுகாப்பதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து நம்மளோட உடல் வந்து நம்மையே வந்து தாக்கிக் கொள்ளாம இருக்க இந்த டி ரெகுலேட்டரி செல்ஸ், அதாவது டி ரெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சுருக்கமா. அது வந்து ரொம்பவே அவசியமா இருக்கு. இதோட வரலாறு வந்து பார்க்கலாம். சாகாகுச்சி அப்படிங்கிறவங்க 1995 வந்து இந்த டி ரெக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. CD4+ CD25+, இது வந்து இந்த ரெண்டும் வந்து தன்னச்சுறுத்தல் நோய்கள், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிற இதை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம FOXP3 அப்படிங்கிற டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமானதா திகழ்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த FOXP3 தான் வந்து டீரெக்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபங்க்ஷனலை வந்து மேம்படுத்துறதுக்கும் வந்து உதவி செய்யக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர். ஒருவேளை இந்த FOXP3ல வந்து ஏதாவது மரபணு மாற்றம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPEX சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிண்ட்ரோம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது அப்படின்னா இம்யூன் டிஸ்ரெகுலேஷன், நம்மளோட நோய் எதிர்ப்பு சமநிலை வந்து இருக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே வந்து அதிகமா போயிடும். அப்புறம் பாலி எண்டோக்ரைனோபதி, நம்மளோட எண்டோக்ரைன் உறுப்புகள்ல வந்து நோய்கள் வர ஆரம்பிக்கும். என்டிரோபதி, நம்மளோட குடல் மற்றும் குடல் சார்ந்த உறுப்புகள்ல கூட நோய்கள் வரும். எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா வகைகள். டீரெக்ஸோட வகைகள் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வகை. ஒன்னு இயற்கை டீரெக்ஸ், இன்னொன்னு தூண்டப்பட்ட டீரெக்ஸ். இயற்கை டீரெக்ஸ் அதாவது நேச்சுரல், அதை வந்து நம்ம தைமிக் டீரெக்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீரெக்ஸ் எல்லாமே தைமஸ்ல தான் வந்து உருவாகும். அடுத்து தூண்டப்பட்ட இன்டியூஸ்ட வந்து நம்ம பெரிஃபரல் டீரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தைமிக்க தவிர மீதி சுத்தியுள்ள ஆர்கன்ஸ்ல இருந்து, உறுப்புகள்ல இருந்து உருவாகக்கூடிய ரெகுலேட்டரி செல்ஸ் தான் வந்து பெரிஃபரல் டீரெக்ஸ். இந்த தைமிக் டீரெக்ஸ் வந்து தன்னுடைய ஆன்டிஜென்களை நடுத்தர அளவில் அடையாளம் காணும். அதாவது மாடரேட் அஃபினிட்டி டு த ஆன்டிஜென்ஸ், அதோட ஆன்டிஜென்ஸ்ல வந்து ஒரு மாடரேட்டான அளவுல வந்து அஃபினிட்டி வந்து வச்சிருக்கும். அதான் வந்து நேச்சுரல் டீரெக்ஸ். அதுக்கப்புறம் தூண்டப்பட்ட பெரிஃபரல் டீரெக்ஸ் பாத்தீங்கன்னா, அது வந்து நேட்டிவ் CD டி செல்ஸ், அதுல இருந்தே வந்து இது டைரக்டா வந்து நேரடியா வந்து உருவாகக்கூடியதான் வந்து இந்த பெரிஃபரல் டீரெக்ஸ். இயல்பாகவே வந்து FOXP3 அப்படிங்கிற டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் வந்து வெளிப்படுத்தக்கூடியது இயற்கை டீரெக்ஸ். அதுக்கப்புறம் தூண்டப்பட்ட டீரெக்ஸ் பாத்தீங்கன்னா, குடல், நுரையீரல் போன்ற மிக்கோசல் பகுதிகளில் வந்து முக்கியமான வேலையை வந்து செய்யுது. அதுக்கப்புறம் இன்டர்லூக்கின் 2, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மிங் growth ஃபேக்டர் TGF பீட்டா, இது ரெண்டையும் வந்து அதிகமா காணப்படக்கூடியது. அது மூலியமா தான் இந்த தூண்டப்பட்ட டீரெக்ஸ் வந்து தூண்டப்படுது. யார் தூண்டுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் growth ஃபேக்டர் பீட்டா, அதுக்கப்புறம் இன்டர்லியூக்கின் 2, இது ரெண்டு தான். அதுக்கப்புறம் நம்ம மெக்கானிசம், செயல்பாடுகளை வந்து எப்படி இந்த டீரெக்ஸ் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி அது யூஸ் பண்ற குறியீடுகள், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். CD4+ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹெல்பர் டி செல் வகை. டி செல்ல வந்து மொத்தம் 4 வகை இருக்கு. மெமரி டி செல், ரெகுலேட்டரி டி செல், சைட்டோடாக்சிக் டி செல், ஹெல்பர் டி செல். அதுல ஹெல்பர் டி செல் தான் வந்து இந்த CD4. CD25 அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்லியூக்கின் 2 அப்படிங்கிற ரிசப்டார். இதுக்கு வந்து அதோட அஃபினிட்டி, அதோட அந்த பற்று வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு இதுல. அடுத்து FOXP3, நான் அப்படியாவே சொன்ன மாதிரி டீரெக்ஸோட முக்கிய கட்டுப்படுத்தியே வந்து இதுதான். CTLA4. ஏபிசி அப்படிங்கிறது ஆன்டிஜென் பிரசன்டிங் செல். ஆன்டிஜென் வந்து அந்த செல்ல வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ற செல்ல வந்து அதோட செயல்பாட்டை வந்து அடக்கக்கூடியதுதான் வந்து CTLA4. அப்புறம் CD127. டீரெக்ஸை வந்து அடையாளம் காணும், எதெல்லாம் வந்து டீரெக்ஸ் செல் அப்படிங்கிறத அடையாளம் காண வந்து உதவுது. அதுக்கப்புறம் GITAR LAG3 ஒழுங்குபடுத்தும், நம்மளோட ரெகுலேட்டரி செல்லோட செயல்பாடுக்கு முக்கியமான வேலையை வந்து இது வந்து கொடுக்குது.
இப்ப வந்து அதோட செயல்பாடுகளை வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து மொத்த 4 வகையில வந்து இந்த செயல்பாடுகள், செயல்முறைகள் வந்து நடக்குது. அதுல முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோகைன் மூலமா வந்து முதல்ல வந்து நடக்குது. சைட்டோகைன் மூலியமா எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்லியூக்கின் 10 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யுது. அதுதான் மேஜர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல்ல நேரடியாவே வந்து டி ஹெல்பர் 1 செல்லையும் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் ஏபிசியும் நேரடியாவே வந்து இது வந்து தடுக்குது. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மிங் growth ஃபேக்டர் பீட்டா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டி ரெகுலேட்டரி செல்ஸ் வந்து அதிகமா உருவாக்கும். அதோட உருவாக்கத்துக்கு வந்து அதிகமா இருக்கும். இப்ப டி ரெகுலேட்டரி செல்ஸ் அளவுக்கு அதிகமா உருவாகுறனால, அதனாலேயே வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து உருவாகி, அதே வந்து ஒரு லூப் மாடல்ல வந்து ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு டி ரெகுலேட்டரி செல்ஸோட டெவலப்மெண்ட்டை வந்து தடுக்குது. அடுத்து இன்டர்லியூக்கின் 35 IL-35, இது வந்து என்ன பண்ணும்னா டைரக்டாவே எஃபெக்டார் டி செல்ஸ் அப்படிங்கிறத வந்து தடுக்குது. அது மட்டும் இல்லாம டி ஹெல்பர் செல்ஸோட 17 TH17 அப்படிங்கிற செல்ஸை வந்து நேரடியாவே வந்து இது வந்து தடுக்குது. அடுத்து வந்து நேரடி செல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. செல் டு செல் கான்டாக்ட், அது மூலியமா எப்படி தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CTLA4, CTLA4, இது வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு இன்ஹிபிட்டரி ரிசெப்டார், அதாவது தடுக்கக்கூடிய ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ல இருக்கக்கூடிய CD80 அண்ட் CD84 அப்படிங்கிற ஃபேக்டர்ல வந்து இது போய் பைண்ட் ஆகும். அது மூலியமா டி செல்லோட ஆக்டிவேஷனை வந்து இது வந்து தடுக்குது. எப்படி தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டென்ட்ரைட்டிக் செல்ஸ், இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரைட்டிக் செல்ஸ் நடுவில் இருக்கு. அதுல இந்த CTLA4 வந்து டென்ட்ரைட்டிக் செல்ஸ்ல இருக்கக்கூடிய CD80 CD86ல போய் பைண்ட் ஆகுது. இது மூலியமா இந்த டென்ட்ரைட்டிக் செல்ஸ் ஐடிஓ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிவிடுது. ஐடிஓ அப்படிங்கிறதுனா இண்டோல் அமைன் 2,3 டைஆக்சிஜனேஸ், அதை வந்து இந்த டென்ட்ரைட்டிக் செல்ஸ் வெளியே விடுது. இது மூலியமா இது ஒரு என்சைம்களை வந்து தூண்டுது. அந்த என்சைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்டோஃபான் அப்படிங்கிற புரதத்தை வந்து அழிக்குது, அதை வந்து உடைக்குது. அதுல இருந்து வெளிவரக்கூடிய கைனுரெனின் அப்படிங்கிற ஒரு புரதம் இம்யூனோ ரெகுலேட்டரா வந்து வேலை செய்யுது. அது மூலியமா சுத்தி இருக்கிற பகுதிகளில் வந்து இம்யூனோ சப்ரஷன் வந்து நடக்குது. இது மூலியமா இம்யூன் ரெஸ்பான்ஸோட ஓவர் ஆக்டிவிட்டியை வந்து நம்மளோட டி ரெகுலேட்டரி செல்ஸ் தடுக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அடுத்து மெட்டபாலிக் தடையியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மெட்டபாலிக் டிஸ்டர்ப்ஷன். இது எப்படி வந்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டி ரெகுலேட்டரி செல்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா அதிகமா ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ஸ் ஆன இன்டர்லியூக்கின் 2, குளுக்கோஸ், புரதங்கள், நிறைய புரதங்கள்லாம் வந்து அதை அபகரிச்சிடும். இது மூலியமா டி எஃபெக்டார் செல்ஸ்க்கு எனர்ஜி, அதாவது சக்தி வந்து இருக்காது, சக்தி ரொம்ப கம்மியாயிரும். அதனால இம்யூனோ சப்ரஷன் வந்து சுத்தி இருக்கிற என்வரன்மெண்ட்ல நடக்கும். அது மட்டும் இல்லாம டி ரெகுலேட்டரி செல்ஸ் அது வந்து அபகரிச்சுக்கிட்ட குளுக்கோஸ், இன்டர்லியூக்கின் 2, புரதங்கள், இது எல்லாமே வச்சு அடினோசைன் அப்படிங்கிற ஒன்றை வந்து உருவாக்குது. இது அடினோசைன் எதுல இருந்து உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிபி தான் எனர்ஜி. அந்த எனர்ஜில இருந்து அடினோசைனை வந்து உருவாக்குது. இந்த அடினோசைன் வந்து சுத்தி இருக்கிற இடங்களை வந்து இம்யூனோ சப்ரசிவ் என்வரான்மெண்ட்டை வந்து மாத்தி விட்டுருது. அது மட்டும் இல்லாம இந்த ஏடிபி எனர்ஜி ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கனால இந்த ஏடிபி எல்லாமே சிஏஎம்பியா வந்து மாறும். அப்படி சிஏஎம்பியா வந்து மாறும்போது அந்த சிஏஎம்பினால டி செல்கள் வந்து டி செல்லோட உருவாக்கமும் வந்து தடுக்கப்படுது. அடுத்து சைட்டோலைசிஸ் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டி ரெகுலேட்டரி செல்ஸ் ஒரு 2 புரதங்களை வந்து வெளியே விடுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபோரின், கிரான்சைம்ஸ். இது ரெண்டும் என்ன பண்ணும்னா அதோட டார்கெட் செல்லான டி எஃபெக்டார் செல்ஸ், அந்த செல்லுல வந்து அந்த பெர்ஃபோரின் மூலியமா ஒரு ஒரு ஹோலை வந்து போடும். அந்த ஹோல் மூலியமா அப்போப்டோசிஸை வந்து அடைய வைக்கும். அடுத்த மொத்தம் இந்த 4 செயல்முறைகள் மூலயமா டி ரெகுலேட்டரி செல்ஸ் அதோட வேலையை வந்து பார்க்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் இம்யூன் டாலரன்ஸ். இம்யூன் டாலரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்டிஜன்களை வந்து நம்மளோட இம்யூனிட்டிக்கு, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து அடையாளம் தெரியும். அதனால நம்மளோட ஆன்டிஜன்களை அது வந்து எந்த பாதிப்பும் வந்து செய்யாது. அப்படி செய்யாம இருக்கிறது தான் வந்து இம்யூன் டாலரன்ஸ்.
அந்த இம்யூன் டாலரன்ஸை வந்து பாதுகாக்கிறதுல டி ரெகுலேட்டரி செல்ஸ்க்கு வந்து என்ன பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மொத்தம் 2 டாலரன்ஸ் வந்து சொல்றாங்க. மைய சகிப்புத்தன்மை, புற சகிப்புத்தன்மை, சென்ட்ரல் டாலரன்ஸ், பெரிஃபரல் டாலரன்ஸ். இந்த மைய சகிப்புத்தன்மை நம்மளோட தைமஸ்ல தான் வந்து உருவாகுது. தன்னையே தாக்கும் டி செல்களை வந்து நீக்கப்படுது. அதுக்கப்புறம் புற சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது தைமஸ்ல இருந்து தப்பிய மற்ற ஆட்டோ ரியாக்டிவ் தன்னைத்தானே அழிச்சுக்கக்கூடிய டி செல்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த புற சகிப்புத்தன்மை வந்து புற சகிப்புத்தன்மையில் இருக்கக்கூடிய டி ரெகுலேட்டரி செல்ஸ் உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஓரல் நம்மளோட குடல் பகுதியில இருக்கக்கூடிய ஆட்டோ ரியாக்டிவ் செல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கும் கூட நம்மளோட டி ரெகுலேட்டரி செல்ஸ் உதவி செய்யும். அதுக்கப்புறம் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், மருத்துவ முக்கியத்துவம் பார்க்கலாம். இது ஆட்டோ இம்யூன் நோய்கள் நம்மளுடைய செல்ஃப் ஆன்டிஜென்சியை வந்து நம்மளோட டி லிம்போசைட்டுகள் அழிக்காம இருக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணுது. அதனால இப்போ டி ரெகுலேட்டரி செல்ஸ் வந்து இருக்கிறது மூலியமா எதெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் 1 டயபிட்டிஸ் மெலிட்டஸ், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சிஸ்டமிக் லூப்பஸ், எரித்மேட்டோசிஸ், புற்றுநோய் கேன்சர் வராம கூட வந்து தடுக்குது. டியூமர் செல்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ரெகுலேட்டரி செல்ஸ் நிறைய டி லிம்போசைட்டுகள் வந்து உருவாகாம தடுக்குது. அதனால அதிக டி லிம்போசைட்டுகள் உருவாகாம இருக்கிறனால டியூமர் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கும். அது மூலியமா கேன்சரை கூட வந்து இது தடுக்குது. அடுத்து மாற்று அறுவை சிகிச்சைக்கும் வந்து நம்மளோட டி ரெகுலேட்டரி செல்ஸ் வந்து ரொம்ப உதவி செய்யுது. அதுக்கப்புறம் தொற்று நோய்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் அதுக்கும் வந்து உதவி செய்யுது. நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ரெகுலேட்டரி செல்ஸோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா CD4, CD25, FOX, P3 முக்கியமான டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர். இது எல்லாமே தான் வந்து டி ரெகுலேட்டரி செல்ஸ்க்கு ஒரு முக்கிய பங்கு வந்து விளைவிக்குது. இம்யூன் ஹோமியோஸ்டாசிஸ் நம்மளோட நோய் எதிர்ப்பு சமநிலையை பாதுகாக்கிறது தான் டி ரெகுலேட்டரி செல்ஸ். அது மொத்தம் 4 செயல்முறைகள் மூலியமா நடக்குது. சைட்டோகைன் மூலமா, செல் கான்டாக்ட் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இருக்கிற கான்டாக்ட் மூலியமா, மெட்டபாலிக் பாத்வே மூலியமா, அதாவது மெட்டபாலிக் டிஸ்ட்ரப்ஷன் மூலியமா நடக்குது. அப்புறம் ஆட்டோ இம்யூனிட்டி டிசீஸ் தன்னையே வந்து அழிச்சக்கூடிய நோய்கள்ல இருந்து காப்பாத்துது, கேன்சர்ல இருந்து காப்பாத்துது. நன்றி.